ஸ்ரீராம ஜெயம் எல்லார்கிட்டேயும் ஒரு உரிமையோட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்க தான் இந்த பதிவு. அட் ப்ரெசண்ட் நம்மளோட கோசாலையில் கிட்டத்தட்ட 900 தாண்டி பசுக்களோட எண்ணிக்கை இருக்குது. இதுக்கு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வருது. பெரும்பாலான பசுக்கள் மக்கள் கொண்டு வந்து விடுற பசுக்கள் தான். பக்தர்கள் அவங்க வளர்க்க முடியாத வயதான விருதா பசுக்கள் காளைகளை தான் கொண்டு வந்து நம்மகிட்ட விடுறாங்க. இப்போ நான் இப்படி இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டு இருக்கிற அந்த நம்ம பசுக்களோட எண்ணிக்கைக்காக அதை பராமரிக்கிறதுக்காக ஒரு ஒரு சின்ன ஒரு அடாப்ஷன் ஸ்கீமை நம்ம யோசிச்சுருக்கோம். இதை கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நான் எல்லார்கிட்டேயும் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவை பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் இதை நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்டு நம்ம கோசாலைக்கு நீங்கள் பெரிய நிலையில் சப்போர்ட் பண்ணணுன்னு ரொம்ப அன்பாக உரிமையோடு கேட்டுக்கிறேன். லைக் வி நீட் எனார்மஸ் சப்போர்ட். இப்போ ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள், ஒரு 900 பசுக்களை பராமரிக்கிறதுங்கிறது இன்னைய காலகட்டத்தில் எவ்வளவு ஒரு சிரமமான விஷயங்கிறத நிச்சயமாக அவங்களால உணர முடியும். நம்ம அதுவும் ஒரே ரூஃபுக்குள்ளே வச்சு பார்க்காம இட பற்றாக்குறை, திருப்பணி வேலைகள் முடியாத நிலையில் 4 இடங்களில் வச்சு பார்த்துட்ருக்கோம். இப்போ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் நம்ம கோசாலைக்கு தேவை. அடாப்ஷன் ஸ்கீம் எல்லாரும் நிறைய தர்மத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லாரும் சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க, அதில் மாற்றமே கிடையாது. எல்லாரும் அவங்களால முடிஞ்ச தர்மங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. இப்போ இது ஒரு பெரிய ரெக்வெஸ்ட்டாக உங்கள் முன்னால் வைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த், அதாவது அந்த மாதம் ஆரம்பிக்கிறப்போ 1ஆம் தேதி உங்களால் முதல் ஒரு எக்ஸ்பென்ஸ், அது ஒரு தர்மம். முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய காரியம், நம்ம கிருஷ்ணத்தை பிரார்த்தனை பண்ணி அவருடைய பிரியமான இந்த பசுக்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட், வாட் எவர் மேபி த அமௌண்ட், நீங்கள் ஏதோ ஒன்று என்ன முடியுமோ அந்த பர்டிகுலர் ஃபஸ்ட்டில் உங்களால் என்ன முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பசுக்களோட ரக்ஷாக்காக அனுப்பி வைங்க நம்ம கோசாலைக்கு. அது அந்த ஒரு எல்லாரும் சேர்ந்து செய்கிறப்ப அந்த ஈவன் ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்குன்னு ஒரு லிங்க்கு கூட நம்ம போட்டிருக்கோம். 108 rupees ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். 108 rupees அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் கூட எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த வருஷத்தில் எங்களுக்கு நமக்கு 25,000 பண்டில் ஃபாடர் தேவைப்படுது. 4 இடங்களில் பிரித்து 200, 300ன்னு வச்சு நம்ம பசுக்களை பராமரிச்சிட்ருக்கோம். அதனால் ஃபாடர் தேவைப்படுது, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. மற்றபடி இந்த திருப்பணி வேலைகளும் முடியணும், அந்த ஷெல்டர் வேலைகளும் முடியணும். அதனால் எல்லாரோட சப்போர்ட் இந்த நேரத்தில் தேவை. அடாப்ஷன் ஸ்கீமும் போட்டிருக்கோம். உங்களால் முழுமையாக ஒரு பசுவை தத்தெடுத்துக்க முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பேர்லேயே அந்த பசு இங்கே வளரும். அது தினம் ஒரு பசுவோட ரக்ஷாக்கு ஒரு ஆவரேஜாக 100 ரூபா அப்படின்னு நம்ம யோசித்து பண்ணியிருக்கோம். அடாப்ஷன் முடிஞ்சவங்க அடாப்ஷன் எடுத்துக்கோங்க. முடிஞ்சவங்க அடாப்ஷன் எடுத்துக்கிட்டு மற்றவங்க கிட்ட இந்த 108 ரூபா ஸ்கீமையும் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்கள். என்ன இது 108, மினிமம் ஆஃப் 108லேருந்து ஆரம்பித்து உங்களால் அந்த மாதம் என்ன முடியுமோ ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் நீங்கள் இதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த சப்போர்ட் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் செய்கிற அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இதை நான் ஜஸ்ட் லைக் தட் சொன்னேன்னு நீங்கள் எடுத்துக்காம, அது போக எங்களுக்கு தேவை உங்கள் மூலமாக ரெஃபரன்ஸ். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 10 பேரை எல்லாராலையும் ரெஃபர் பண்ண முடியும். எய்தர் ஃபார் 108 ஆர் ஃபார் அடாப்ஷன் ஸ்கீம், எதுனாலும். இப்போ நீங்கள் அடாப்ஷனுங்கிறது கண்டிப்பாக 3000 அப்படி இல்லை, என்ன முடியுமோ மாதாந்திரம் 3000 ஒரு மாதம் முடியுது, இன்கேஸ் ஒரு மாதம். ஆனால் அதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும். நீங்கள் ஒரு பங்கு அவருக்குடைய பசுக்களுக்கு எடுத்து கொடுக்க அவர் பல பங்கு எடுத்து கொடுப்பாருங்கிறது நமக்கு இங்கே உத்தரவு. அதை நீங்கள் நிச்சயமாக அனுபவபூர்வமாக நீங்கள் அதை நான் சொல்கிற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு பங்கு அவரோட பசுக்களுக்கு எடுத்து கொடுக்க உங்களுக்கு பல பங்கு, 10 பங்குன்னு கூட இல்லை, நிச்சயமாக அந்த பல பங்கு புண்ணியத்தோடு சேர்ந்து உங்களை சேருங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லை. அதனால் இதை ஜஸ்ட் லைக் தட் அம்மா எப்போதும் சொல்லிட்டு இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காம கைண்ட்லி டேக் திஸ் ரெக்வெஸ்ட் சீரியஸ்லி. நான் இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் அவங்களோட சப்போர்ட்டை எல்லா குவார்ட்டர்ஸ்லையும் கொடுத்துருக்கீங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. 1ஆம் தேதி ஆனால் என்ன முடியுமோ, வாட் எவர் பாசிபிள், அது 1ஆம் தேதி தப்புனாலும் விச் எவர் டேட், அது என்ன நாளாக இருந்தாலும் சரி, வென் எவர் பாசிபிள், வாட் எவர் அமௌண்ட், அது நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி விடுங்க.
நம்ம இந்த பசுக்கள் கோசாலையோட விஷயங்கள் வந்து சிறப்பாக மேலும் மேலும் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. எனக்கு இதில் அடிஷ்னலாக தேவை வந்து ரெஃபரன்ஸ். ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணுங்கள், நாங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒரு வார்த்தை அவங்கக்கிட்ட சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் அனுப்புனாலும் சரி, இல்லை இவங்கெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு வந்து காண்டாக்ட்ஸ் அனுப்புனாலும் சரி, நானே நேரடியாக அவங்கக்கிட்ட பேசி எய்தர் அடாப்ஷன் ஸ்கீமோ இல்லைன்னா என்ன முடியுமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்லையோ அவங்கள நான் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ரெஃபரன்ஸும் கொடுங்க. இந்த ஸ்கீமில் எல்லாரும் சேர்ந்து நம்ம பசுக்களுக்காக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் இந்த பதிவை பார்க்குற எல்லாருக்கும் இதையே ஒரு சான்ஸாக எடுத்து உங்கள் எல்லாரையும் கோகுலாஷ்டமி வர்ற கோகுலாஷ்டமிக்கும் இன்வைட் பண்ணிடுறேன். ஆகஸ்ட் 26 கோகுலாஷ்டமி. ஆகஸ்ட் 26க்குள்ளே நம்ம எல்லாருமே சங்கல்பம் எடுத்தோம்னா ஆயிரக்கணக்கான பேரை இந்த ஸ்கீமில் வந்து உள்ளே கொண்டு வரலாம். கொண்டு வந்தீங்கன்னா நம்ம கோசாலை இன்னும் சிறப்பாக, கோசாலையோட ஆக்டிவிட்டீஸ் இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கு தோதுவாக இருக்கும். ஸோ ஹரே கிருஷ்ணா. நீங்கள் எல்லாரும் இதில் பங்கெடுத்துக்கணுங்கிற ரெக்வெஸ்ட்டை இந்த சமயத்தில் உங்கள் எல்லார்கிட்டையும் வைக்கிறேன். ஸ்ரீராமதேவ்.